So here in this question la நம்ம வந்துட்டு examine the function ஓட extremes examine பண்ண போறோம், which is கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதோட ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஈஸியாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் என்ன, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துப்போம். ஸோ அதுலேருந்து நீ என்ன ஃபைன் பண்ணுவோம், எஃப்எக்ஸ் ஃபைன் பண்ணுவோம். எஃப்எக்ஸ்னால் ஃபங்க்ஷன் எஃப்ஐ வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், எஃப்ஐன்றது ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நமக்கு தெரியும் ஏ வேல்யூ, ஏன்றது என்ன எஃப்எக்ஸ்எக்ஸ். ஸோ எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை அகைன் பண்ணும்போது நமக்கு எஃப்எக்ஸ்எக்ஸ் கிடைக்கும், விச் இஸ் டினோட்டட் பை ஏ. ஸோ அதே மாதிரி எஃப்எக்ஸ்ஒய்ன்றது ஒய், எஃப்ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது எஃப்எக்ஸ்ஒய் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எஃப்ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது எஃப்ஒய்ஒய் கிடைக்கும். ஸோ எஃப்எக்ஸ்எக்ஸ்ன்றது ஏ, எஃப்எக்ஸ்ஒய்ன்றது பி, எஃப்ஒய்ஒய்ன்றது சி. ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் டு ஃபைன் த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் வி ஹாவ் கண்டிஷன் தட் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எஃப்ஐ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எஃப்எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். சரியா, லீனியர் ஈக்குவேஷனாக கிடைக்கும். அதே மாதிரி எஃப்ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறத அதே மாதிரி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணுவோம். இது எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம லோக்கல் மினிமம், மேக்ஸிமம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து எது மேக்ஸிமம் மினிமம்ன்றதை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட எய்ம். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் எங்கே டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுதோ, இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது வில் கெட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இந்த 6,4ன்ற பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றதை 2ல் போட்டால் அதுக்கு ஒரு பாயிண்ட்டு, ஒய் ஈக்குவல் டு 0 2ல் போட்டால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிடும். ஸோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃபைன் பண்ண தெரியும். ஸோ நான் வந்துட்டு இங்கே செட் ஆஃப் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். தட் இஸ் நெய்பர்ஹுட், அந்த மினிமா மேக்ஸிமா பாயிண்ட்ஸோட நெய்பர்ஹுட்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேம்மா, இதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்துட்டு இந்த சம்மையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்ஸில் எது மேக்ஸிமா மினிமான்றதை இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரைவ் பண்ணுவோம். கரெக்டாக இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்டுன்ற வேல்யூவை டிஃபைன் பண்ணிவிட்டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்ட் கிரேட்டராக இருந்து ஏ வேல்யூ லெஸ் தெனாக இருந்தால் அந்த பாயிண்ட்டு மேக்ஸிமம் அப்படிம்போம். அதே மாதிரி ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்டு கிரேட்டராக இருந்து ஏன்ற வேல்யூ கிரேட்டராக இருந்தது அப்படின்னா மினிமம். சப்போஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் லெஸ் தென் 0வாக இருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சேடில் பாயிண்ட்டு. ஈக்குவல் டு 0னா இன்கன்க்ளூசிவ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோன் தான். ஸோ இப்போ நம்ம ஏபிசி இருக்குது, இந்த ஏபிசின்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஏங்கிறது இந்த ஃபங்க்ஷன், பிங்கிறது இது, சிங்கிறது இது. ஸோ இதில் நம்ம கொண்டு போய் எக்ஸ் பாயிண்ட்டு ஒய் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது. இதில் ஒவ்வொரு தடவை எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவை போட்டு நீங்கள் இந்த ஏ வேல்யூவை பி வேல்யூவை சி வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கால்சியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறேன், ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், கரஸ்பாண்டிங் இந்த பாயிண்ட்ஸுக்கு. இப்போ 0,0 ஏ என்ன, பி என்ன, சி என்ன, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் என்ன, இதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்மளால் நேச்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கால்சி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்சி என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கால்சியை எப்பயுமே யூஸ்வலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் நம்ம வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் இது கொடுத்துட்டு 3Mக்குன்னு ரீசெட் ஆகிடும். ப்ரீவியஸாக எதாவது மெமரியில் இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரீசெட் ஆனதும் நம்ம ஈக்குவேஷன்ஸை அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கொடுக்கணும். ஏ ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, ஏபிசி. ஸோ ஏவோட வேல்யூ என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ என்ன 72xy ஸ்கொயர் மைனஸ் 12x² மைனஸ் 6xy³ ரைட். ஸோ இது அப்படியே கொடுங்க. ஸோ எப்பயுமே நம்ம இந்த பிங்க் கலரில் நம்ம இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்றது பிங்க் கலர் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ஃபா யூஸ் பண்ணுவோம். எல்லோ கலர் வேல்யூஸ் வேணும்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போ ஏவோட வேல்யூ என்ன, ஏ ஈக்குவல் டு, ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஈக்குவல் டு இருக்கா. ஸோ அப்போது ஆல்ஃபா அன்னைக்கு ஈக்குவல் டு, ஓகே
ஸோ a ஈக்குவல் டு என்ன கொடுக்க போகிறோம் 72xy², ரைட். ஸோ 72 எக்ஸுக்கு என்ன பண்ணணும், எக்ஸு பிங்க் கலர் பட்டனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ஆல்ஃபா எக்ஸ், ஓகே, எக்ஸு ஸ்கொயர். ஸோ எக்ஸு ஸ்கொயர், சாரி xy. ஸோ xy². ஸோ ஆல்ஃபா y ஸ்கொயர். ஸ்கொயருக்கு இந்த எக்ஸு ஸ்கொயர் பட்டன், இந்த பட்டன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸு ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸு ஸ்கொயர், தென் மைனஸ் 12. ஸோ -12. ஸோ -12 x ஸ்கொயர் y². ஸோ -6. அந்த ஈக்குவேஷன் அப்படியே டிரெக்டாக கொடுத்துடலாம், ஆல்ஃபா எக்ஸு. ஸோ எப்போல்லாம் நம்ம எக்ஸை யூஸ் பண்ணுறோமோ ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி தான் எக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸு திருப்பி அகெயின் ஆல்ஃபா ஒய், க்யூப் யூஸ் பண்ணுறப்ப க்யூப் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் x² நமக்குன்னா க்யூப் கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ ஏவை நம்ம ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டோம். தென் கோலன். ஸோ கோலன்றது ஆல்ஃபா, இங்கே கோலன் பட்டன் இருக்கும், 2 டாட் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ண நெக்ஸ்ட்டு பி வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா பி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஏன்னா ஈக்குவல் டு பிங்க் கலரில் இருக்கனால ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஸோ பியோட வேல்யூ என்ன 72 ஆல்ஃபா எக்ஸு ஸ்கொயர் ஆல்ஃபா ஒய் அண்ட் -8 ஆல்ஃபா எக்ஸு க்யூப் யூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு க்யூப் ஆல்ஃபா ஒய், தென் -9 ஆல்ஃபா எக்ஸு ஸ்கொயர் ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர். ஓகே, ரைட். தென் ஸோ பி ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு. தென் புட் கோலன் and then alpha c, alpha equal to, so fy யோட வேல்யூ என்ன 24 alpha x cube minus 2 alpha x power 4. ஸோ சில கால்குலேட்டரில் இந்த பவர் சிம்பிள் யூஸ் ஆகாது, யூஸ் பண்ணும்போது சிண்டாக்ஸ் எரர் காட்டும். ஸோ சிண்டாக்ஸ் எரர் காட்டுது அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன பண்ணலான்னா நீங்கள் x⁴ எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ஆல்ஃபா எக்ஸு ஸ்கொயர் இல்லைன்னா x³ இன்ட்டு எக்ஸ். ஸோ x⁴ நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ -6 ஆல்ஃபா எக்ஸு க்யூப், ஸோ ஷிஃப்ட் க்யூபு ஆல்ஃபா ஒய். ஸோ இப்போது நம்ம கால்சியில் ஏபிசி கோலன் வச்சு கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கோலன் ஏ கொடுத்துட்டு தென் பி கோலன் வச்சுட்டு திருப்பி சி கோலன் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரோ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம், ரைட். ஸோ ஏபிசி 3 வேல்யூவும் கொடுத்துட்டோம். ஸோ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ கொடுத்தாச்சு, சியோட வேல்யூ, அண்ட் தென் வி நீட் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ அதையும் இங்கே என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா கோலன் வச்சுட்டு கோலன் யூஸ் பண்ணிவிட்டு ஏசி, ஏவை நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம், ஏசி மைனஸ் பி ஸ்கொயர், ரைட். ஸோ இது என்ன ப்ரோட்டோக்கால் இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஏ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ ஏ ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிடும், தென் பி ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிடும், தென் சி வேல்யூவை கண்டுபிடிச்சிடும் அட் த பாயிண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த 3 யூஸ் பண்ணி ஏசி மைனஸ் பி ஸ்கொயரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு டைமும் போட்டுட்ருக்க தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுங்கள், எப்போ நம்ம ஈக்குவேஷனை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கேல்குலேட், இந்த சிஏஎல்சி இருக்குல்ல, இந்த கேல்குலேட்டை அமுக்கணும். ஸோ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கேல்குலேட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்கும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு தானே நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இது எக்ஸ், இது ஒய், கரெக்ட். இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இது வந்துட்டு எக்ஸு, இது ஒய்ன்னு போடணும். ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ கேட்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு என்ன 0 0. ஆப்வியஸாக இந்த ஃபங்க்ஷனே ஏபிசி எல்லாம் எக்ஸு ஒய்யோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கனால 0 0 கொடுக்கும்போது 0 தான் ஆகும். இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸு 0ன்னு கொடுத்துட்டோம், ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒய் வேல்யூ என்னென்னு கிடைக்கும், ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ண 0. இப்போ ஏவோட வேல்யூ கீழே என்ன டிஸ்பிளே ஆகுது 0, தென் கிளிக் பண்ணுங்கள், பிவோட வேல்யூ 0, சிவோட வேல்யூ 0 அண்ட் ஏசி மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 0. ஸோ அவ்வளோதான். திருப்பி அகைன் இந்த ரோவை முடிச்சு வந்து திருப்பி கீழே போயிடும், இந்த வேல்யூ கேட்கும். திருப்பி அகைன் இங்கே எக்ஸ் என்ன, இந்த காலத்தில் எக்ஸ் என்ன ரோவில். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன பாயிண்ட்டு, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டில் எக்ஸு 6. ஸோ 6 ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ என்ன 4, ரைட்.
ஸோ இப்போ கொடுத்தா பாருங்கள் ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -2304. ஸோ அந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி திருப்பி அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா -1728 ஃபார் பி வேல்யூ. அடுத்து சி வேல்யூ -2592 சி. அண்ட் தென் ப்ரெஸ். ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்டு வேல்யூ என்ன, சம் வேல்யூஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ தான் இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த வேல்யூவை கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டைம் ரொட்டேஷனில் எக்ஸ் கேக்கும் ஒய் கேக்கும் எக்ஸையும் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வேல்யூ டிஸ்பிளே ஆகும், பி அண்ட் தென் சி என்ன ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ ஒருவேளை நீங்கள் நான் ஏவை எக்ஸை கொடுக்க மிஸ் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். நீங்கள் அகைன் ஒரு ரொட்டேஷன் போய்ட்டு திருப்பி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதில் இது மாதிரி எல்லா வேல்யூஸ்க்கும் போட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் நான் அட்டைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட்டில் மட்டும் தான் இது >0 வந்திருக்கு. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஏவோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது, விச் இஸ் <0. தேர்ஃபோர் இது மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ மீதி எல்லாம் 0 0 0 இருக்கனால இது இன்கன்க்ளூசிவ். ஸோ இப்போ இந்த பாயிண்டில் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மேக்ஸிமம் வேல்யூ இது கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்க கொஸ்டினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த கொஸ்டின் தான் இதில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா XYக்கு பதிலாக 6,4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ஈக்குவேஷனை இதிலேயே கால்சிலேயே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு எப்பயுமே கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ ஷிஃப்ட்டு கிளியர், தட் இஸ் மோட். இதை கிளிக் பண்ணால் ஆல் 3 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். தென் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே நீங்கள் உள்ளே கொடுத்துடலாம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி கொடுக்கலாம், ஃபங்க்ஷன் என்ன கேட்டிருக்கா, x³ y². ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ x³ ஸோ அகெயின் x³ f ஈக்குவல்ட்டுலாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வெறும் ஃபங்க்ஷன் அப்படியே கொடுக்கலாம். தென் ஆல்ஃபா y³ ஷிஃப்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 12 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஒய். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஸோ கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே இங்கே கொடுத்துட்டோம். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ எதை ப்ரெஸ் பண்ணணும், எவ்ரி டைம் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கும்போதும் கால்குலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கால்குலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அகைன் எக்ஸ் வேல்யூ கேட்கும். எக்ஸோட வேல்யூ என்னங்க 6. ஸோ இங்கே 6ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? 6 இது 4. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு கொடுங்க, ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக 4ன்னு கொடுத்து ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் வில் கெட் ஃபைனல் ஆன்சர் இட் இஸ் சாரி நான் இங்கே வந்துட்டு x³ y³ கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கு தப்பாக வருது. ஸோ நம்ம x³ y², ஸோ ஆல்ஃபா x³ அண்ட் ஆல்ஃபா y², x³ y² ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 12 கொஸ்டின் அப்படியே கொடுத்துருங்க. மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஒய் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் கொடுத்தா எக்ஸோட வேல்யூ 6 அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் 6912. ஸோ அதான் ஃபைனல் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்படி தான் கால்சியில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபங்க்ஷனில் கொண்டு போய் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை செப்பரேட்டாக போடுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சின்ன ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாகவே போட்டுடலாம். கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் பெருசாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.